அப்படின்னு பார்க்காதீங்க. வில்லன் இப்படி தான் இருக்குது அந்த படத்தில். இப்போ கூலி படம் போயிட்டுருக்கு லாஸ்ட் டைமோட. காரைக்காலில் இருக்கிறோம். நிறைய பேர் வந்து திருச்சியில் எடுத்தீங்களே, நம்ம வந்து காரைக்காலையும் எடுக்கல, திருவாரூர் எடுத்தீங்களா அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க என் நண்பர்லாம். அதனாலையுமே நம்ம வந்து செகண்ட் ஷோ நம்ம பிஸியாக இருக்கிறதுனால வர முடியாமல் இருந்துச்சு. சரி, நம்ம செகண்ட் ஷோ பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம வந்து 10:30 மணி ஷோவுக்கு போனோம். ஆக்சுவலாக படம் கூட போகிறாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். ஆக்சுவலாக என்ன படம் பார்த்துட்டதுனால இப்போ மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க இந்த படத்தை பற்றி அப்படின்னு கேட்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கு? என்ன இருக்கு? என்ன எப்படி இருக்கு? என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? ரொம்ப ஸ்பைட்லாம் எப்படி இருந்துச்சு? மோனிகா எப்படி இருந்துச்சு? அப்படி ஒரு சிரிச்சாரா? வில்லன் எப்படி இருந்தாரு? வில்லன் நல்லா இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டா பண்ணுங்க. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு பார்க்கறது. நிறைய சொல்லிட்டே போகலாம். சூப்பர் ஸ்டார் தான். அதிரட்டுமே தேட்டர் அது இருந்துச்சா? ஆயின் கத்துனியா? என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? என்ன ஒரு நிறையா? என்ன ஒரு? தேங்க்யூ ஸோ மச். படம் தெரியும். படம் மஜாவாக இருந்தது. படம் படம் செய்யல படத்தை இன்னொரு பார்க்க ஆசையா இருக்கு. எல்லா ரிவ்யூஸ் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலா வந்து ரெண்டு கேட்டு ஓப்பன் இங்கேயும் வராங்க அங்கேயும் வராங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கே கேட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். மற்ற டைம்லாம் வந்து அங்கேயும் ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லாம் ஒன்றா வருவாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து
திங்கக்கிழமையும் உங்களுக்கு இவ்வளவு கூட்டங்கள் இருந்ததுன்னா திங்க செவ்வாய்க்கிழமையும் நான் உங்களுக்கு பிடிச்ச நாளைக்கு வந்து எடுப்போம் முதல்ல எடுப்போம். கண்டிப்பா உங்க சொந்தத்தை வச்சு என்னால் முடிஞ்ச முடிவு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா காரைக்கால் மக்கள் எல்லாருமே படத்தை வந்து முன்னூறு வரைக்கும் பாருங்க. இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அது வந்து நான் பொறுமையாக அவங்க பேசுவேன். முதல்ல வந்து நான் வந்து இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையாக நான் சொல்லியிருக்கேன். படம் வரத்துக்கு முன்னாடியே அது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. அப்புறம் படம் வந்து பார்த்த பிறகு ரிவ்யூ கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் திருச்சியில் பார்த்துட்டு நான் பட் ஆனால் செகண்ட் ரிவ்யூ நான் வந்து லாஸ்ட் சினிமாவில் வந்து உங்களுக்கு செகண்ட் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மூவி செகண்ட் மூவி அது வந்து புதுசாகவே நமக்கு ஒரு ரிவ்யூ வந்து செகண்ட் ரிவ்யூ ஆரம்பிக்கும். அந்த செகண்ட் ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து அந்த ரிவ்யூ நாளைக்கு கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ரிவ்யூ ரசிகனாக போய் எங்கள் படத்தை பார்த்தேன் திருச்சியில் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே நான் ரிவ்யூ சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து ரஜினி ரசிகர்லாம் இல்லாமல் நான் ஒரு இயக்குனராக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ரிவ்யூ வந்து சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் செய்ய வேண்டியதுதான் அந்த ஆக்டர்ஸ் பண்ணி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே கொடுத்துருங்க. அடுத்த நல்ல வீடியோஸ்